ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் அந்த சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன டிஷ் அப்படின்ட்டு, என்ன கிரேவி, இதில் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 3 கத்திரிக்காய், இந்த சைஸ் கத்திரிக்காய் தான், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது கூட ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கல்பாசி, கல்பாசி 2 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் சின்ன குக்கர் தான் ஒன்று வச்சுருக்கிறேன், சின்ன சைஸ் குக்கர் தான். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க வச்சுக்க இந்த சோம்பு, சீரகம், வெந்தயம், பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த கண்ணாடி பதம்ன்றாங்கள்ல அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக எல்லாம் வரணும்ல இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியெல்லாம் போட்டுக்கணும். நம்ம இந்த மட்டன் வச்சு நிறையா செய்யலாம். இப்போ முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், முள்ளங்கி போட்டு செய்யலாம், காலிஃப்ளவரு, நிறைய இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக இல்லை, ஒரு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வெந்துருச்சு அப்படின்பாங்களா, அந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு இது. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு மிளகா, ஒரு பாதி பச்சை மிளகாயும் போடுறோம் இதோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு வதக்கலாம். இது கூட தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிறோம் அந்த மட்டன் போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம். நம்ம இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது கொஞ்சம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ இதில் நம்ம இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது கலருக்காக நான் போட்டிருக்கிறது 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். இந்த பொடியெல்லாம் அதில் போட்டு கலக்கலாம். இது கூடயே நம்ம இந்த கழுவி வச்சுக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம். இந்த எலும்பு, கொழுப்பு பீஸ் இதோட தான் நான் போட்டிருக்கிறேன், சதையும் இருக்குது. இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம 2 விசில் வச்சு நம்ம எடுக்கணும். நம்ம மூடி வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது இடையில இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும்.
உடம்புக்கும் நல்லது. கொத்தமல்லி நிறையாவே யூஸ் பண்ணுங்கள், கிட்னிக்கெல்லாம் நல்லதாமா. இது போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் வைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிற இடையில போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டு இன்னொரு தடவை நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கறியை வேக வச்சு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயை போடணும். கத்திரிக்காய் எப்போவே போட்டோம்னாக்கா குழஞ்சிரும். இப்போ கத்திரிக்காயே உருவமே தெரியாமல் போயிடும். இப்போ இது வந்து இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக செஞ்சால் கூட போதும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ கூட செஞ்சு பாருங்கள். 2 பேராக இருந்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டு பத்தலைன்னா உப்பு காரம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியில் எதுவுமே ஊற்றலை. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இங்கே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கறியே நல்லா இப்போ 5 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்குது. 2 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசில். உங்கள் குக்கர் வந்து எந்த மாதிரி வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கு. ஏன்னா நம்ம செய்ய போகிறது கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். இது நல்லா வெந்து ஒரு விசில் விட்டு நிறக்கிடுறேன். நான் வந்து ஒரு 2 விசிலே விட்றேன். ஏன்னா கறி வெந்துருச்சு நல்லாவே. 2 விசில் விட்டோன்னு நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் விட்டு இறக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைப்போம். நல்லா விசில் போட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து 2 விசில்லே எனக்கு கறி வெந்துருச்சு. 2 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வச்சுக்கிறோம் பாருங்கள், கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெலாம் நம்ம எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த இதில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. விசில் வரும்போதே நல்லா வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருந்துச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெந்து வரும்போது இதே நல்லா கரெக்டாக வந்துடும். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சும்மா மூடினா போதும், விசிலெல்லாம் போட வேண்டாம். வெறும் மூடி மட்டும் போட்டு இந்த மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சு. தண்ணியே நான் ஊற்றலை. இந்த கத்திரிக்காய் இதுலேயே இந்த கிரேவிலேயே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், அருமையான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்துருக்குது.